ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது PGIM மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற PGIM இந்தியா ஹெல்த் கேர் ஃபண்ட் NFO. இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரோட டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு PGIM கம்பெனினா என்னன்னே தெரியாமல் இருக்குது. ஸோ PGIM கம்பெனினா யார் அண்ட் இந்த கம்பெனியோட வெயிட்டேஜ் அண்ட் பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ தட் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த கம்பெனியில் லான்ச் பண்ணுற இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபார்மா ஹெல்த் கேர் NFO டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கிற நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் PGIM மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிங்க. ஸோ PGIMோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரூடென்ஷியல் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை ப்ரூடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படியும் சொல்லலாம். PGIM மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் ஆனது May 13, 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செட்டப் ஆன டேட்டு அண்ட் இன்கார்பரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 2008-24 செப்டம்பர்லேயே ஆகிட்டு இருக்கு. ஸ்பான்சர் ப்ரூடென்ஷியல் ஃபினான்ஷியல் இன்கார்பரேஷன் USA. இது பேசிக்காக ஒரு USA பேஸ்ட் கம்பெனிங்க. இது ட்ரஸ்டி வந்து PGIM இந்தியா ட்ரஸ்டீஸ் பிரைவேட் லிமிடெட் சொல்கிறாங்க. அண்ட் இந்த PGIM இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேட்டகரியில் 8 ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, டெட் ஃபண்ட் கேட்டகரியில் 9 ஸ்கீம் வச்சிருக்காங்க, அண்ட் ஹைப்ரிட்ல 4 ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 1 வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப கம்மியான ஸ்கீம்ஸ் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோக்கஸ் இருக்கும் அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே ப்ராப்பராக அண்ட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அக்யூரேட்டாக வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இருக்கிற வால்யூம் வந்து 26,546 கோடி இருக்குங்க. 26,546 crores வந்து இவங்களோட டோட்டல் AUM இருக்குது. இந்த PGIM இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டாப் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கீம்ஸ் அண்ட் அந்த ஸ்கீமோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிரும். ஸோ வாங்க நம்ம இப்போ NFO டீடைல்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசரோட கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ PGIM இந்தியா ஹெல்த் கேர் ஃபண்ட் ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீமுங்க. இது வந்து ஓப்பன் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 19th நவம்பருக்கு ஓப்பன் ஆகுது. அண்ட் NFO க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 வரைக்கும். ஸோ நவம்பர் 19லேருந்து டிசம்பர் 3க்குள்ளே NFOவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். Why invest in PGIM இந்தியா ஹெல்த் கேர் ஃபண்ட்? இப்போ ஏன் இந்த ஹெல்த் கேர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். பேசிக்காக இது வெளியிலேருந்து பார்க்கும்போது இது ஒரு ஃபார்மா செக்டார் ஃபண்டு அப்படின்னு தான் நமக்கு புரியும். பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் சப் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸ், டயக்னாஸ்டிக்ஸ், US ஜெனரிக்ஸ், CRO, CDMO. CRO அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், CDMO அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். இந்த சப் செக்மெண்ட்ஸில் இவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, இது டொமஸ்டிக் ஃபார்மாலேருந்து லைக் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுற பொருட்கள் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பொருட்கள், ஒரு லேப் இருக்கட்டும் இல்லை ஒரு மருந்தாக இருக்கட்டும், ஃபார்மாவில் இருக்கிற கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மா செக்டாருக்குள்ளே தான் வரும். எந்த ஒரு சின்ன மருந்துலேருந்தும் இல்லை ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்தும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டாருக்குள்ளே தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி காமிக்கிறாங்க. இந்தியன் ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் டொமஸ்டிக் ஃபார்முலேஷன், எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன் அண்ட் தென் ஃபார்முலேஷனில் பல்க் ட்ரக்ஸ், மொத்தமாக அந்த மருந்துகள் தயாரிக்கிறதுலாம் ஓவரால் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.6 to 3.8 ட்ரில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் பை வால்யூம் சொல்ல வராங்க. இந்த ஸ்லைடில் பாருங்கள், ஒரு கிராஃபில் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ட்ரெண்ட் ரேட்ஸ் தான் வந்து ரைசிங்காக இருக்குது, ஃபார் ஃபாஸ்டர் தென் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். அதாவது நார்மலாக இருக்க கன்சியூமர் இன்ஃப்ளேஷனை விட மெடிக்கல் ட்ரெண்ட் ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதனால நார்மலாக ஒரு பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா கெடுதல் தான். ஏன்னா வியாதிகள் அதிகமாகுது, மருந்துகள் ஜாஸ்தியாகுது அப்படின்னு யோசிக்கும் போது இது வந்து அந்த அளவுக்கு நல்ல விஷயமான்னு கேட்டால் இல்லை தான். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு இது நல்ல விஷயம் தான், ஏன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லாவே எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க, வெல்த் கிரியேஷன் வித் லோவர் கோரிலேஷன் சொல்லிட்டு. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் BSE ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் அண்ட் Nifty 500 TRI. Nifty 500 TRIயில் டாப் 500 ஸ்டாக்ஸ், கம்பெனி ஸ்டாக்ஸ் இருக்கும். அண்ட் அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16.32% கொடுத்துருக்கு. அண்ட் BSE ஹெல்த் கேர் TRI, ஹெல்த் கேரோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 16.61% கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ இந்த PGIM இந்தியா ஹெல்த் கேர் ஃபண்டு லாக்இன் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டா, ஓப்பன் எண்டட் ஸ்கீம் தான். எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி எப்போ வேணாலும் ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இவங்க வந்து ஃபார்மாசிட்டிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் கம்பெனிஸை தான் இவங்க வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க, அதில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபண்டு க்ரோத் அண்ட் டிவிடெண்ட் 2 ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5,000லேருந்து அலோவ் பண்ணுறாங்க. SIPயில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1,000லேருந்தே அலோவ் பண்ணுறாங்க.
எக்ஸிட் லோட் வித்தின் 90 டேஸ்க்குள்ள நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 0.50 எக்ஸிட் லோட் பிடிப்பாங்கன்னு சொல்றாங்க. 90 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் லோட் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆனந்தா பத்மநாபன் ஈக்விட்டி போர்ஷனை பார்த்துக்க போறாரு, மிஸ்டர் உத்சவ் மேத்தா ஈக்விட்டி போர்ஷன் தான், மிஸ்டர் விவேக் சர்மா ஈக்விட்டி போர்ஷன், மிஸ்டர் புனித் பால் டெட் போர்ஷன். ஒரு சின்னதாக வந்து டெட் ப்ரொபோர்ஷனாக வச்சிருப்பாங்க 5% இல்லை 10%. ஸோ அது வந்து மிஸ்டர் புனித் பால் பார்த்துக்க போறாரு. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பிஎஸ்சி ஹெல்த் கேர் டிஆர்ஐ இதுதான் ஃபாலோ பண்ண போறாங்க. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்கும், குயிக்காக நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த NFOல நீங்க ஒரு 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 10 rupees NAV பிரைஸ்ல யூனிட் கிடைக்கும். ஏன்னா NFO பீரியட்ல எந்த ஒரு ஃபண்டுமே வந்து 10 rupeesல தான் வரும். ஸோ நீங்க ஒரு 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து உங்களுக்கு 50,000 யூனிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா 10 rupees பிரைஸ் இருக்கிறதுனால. ஸோ அந்த 50,000 யூனிட்ஸ் தான் உங்களோட அசெட். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 மாசத்துலயோ இல்லை ஒரு 4-5 மாசத்துலயோ உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபாயிலிருந்து NAV வந்து 1 ரூபாவோ இல்லை 2 ரூபாவோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், நீங்க எவ்வளோ யூனிட்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அமௌண்ட்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 50,000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும் 1 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா. ஸோ இது உடனே 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடாது, 10 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் கீழே போயிடாது. ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட் தான் இது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபார்மா ஃபண்ட் பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஃபார்மா செக்டார்லாம் இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, மேலேயே லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபார்மா செக்டார் பற்றி புரிஞ்சிடும். இந்த பர்டிகுலர் PGIM இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபார்மா ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பரை நீங்களே காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுறோம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பண்ணி கொடுப்போம். அதாவது அதர் தென் உங்களோட இந்த NFO இல்லாமல் நீங்கள் SIPல பண்ணணும், இல்லை நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸில் பண்ணணும் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.